ஸ்ரீமாத்ரே நமஹா. 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்தில் மதுரையில் அம்பாள் மீனாட்சி அவளுக்கு அடியில் இருக்க யந்திரத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால பகல் முழுக்க சாந்த சுரூபிணியாக இருக்கிற அம்பாள் ராத்திரியில் உருவம் மாறி மகா காளியாக வடிவெடுத்து ஆலயம் முழுக்க வலம் வருவாளாம். அப்படி வெளிப்படுற அம்பாள் தனக்கு முன்னாடி யார் வந்தாலும் அவங்கள விழுங்கி ரொம்ப ரௌத்ரமாக தெரிஞ்சிட்டு இருந்தாளாம். அப்போது அந்த சமயம் அங்கே வந்த ஆதிசங்கரர் ஆலயத்துக்குள்ளே தியானம் பண்ணுறாரு. அம்பாளை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர் தியானத்தில் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் வழியில் வந்த அம்பாளை சாதுரியமாக பேசி மடக்கி அவரோட சதுரங்கம் ஆட கூப்பிடுறாரு. அந்த சதுரங்கத்தில் ஜெயிச்சுட்டா நீ இந்த ரௌத்ர ஸ்வரூபத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட பந்தயம் கட்டுறாரு. இதற்கிடையில் அவர் சிஷ்யர்களை அனுப்பி அங்கே கர்ப்பகிரகத்தில் இருக்க அம்பாள் விக்கிரகத்துக்கு அடியில் இருக்கிற யந்திரத்தை எடுத்து அதில் உள்ள அக்ஷரங்களை மாற்றிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சாந்த சுரூபமாக அம்பாள் மாறுறா. காளியாக இருக்கிற அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்த சுரூபமாக மாறிட்டே வர்றா. அவளோட ரௌத்ரமெல்லாம் தணிஞ்சு பழையபடி மீனாட்சி ஸ்வரூபமாக சாந்த சுரூபிணியாக காட்சி தர்றா. ஆதிசங்கரர் நினச்ச மாதிரியே அம்பாளை சாந்தப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அம்பாளோட பூஜா விதிகள் முறைகள் எல்லாம் வழிவகுத்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செஞ்சு இன்ன வரைக்கும் மதுரையில் அவர் வழிவகுத்த பூஜைகள் தான் நடைபெற்றுட்ருக்கு. அம்பாள் ஸ்ரீவித்யா ஸ்வரூபமாக நாள் முழுக்க காட்சி தர்றா. அம்பாள் மீனாட்சியோட கருணை அளப்பரியது. ஸ்ரீமாத்ரே நமஹ. அம்பாள் மீனாட்சியை சரணடைவோம். ஸ்ரீமாத்